அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க இருக்க பதிவு என்னன்னா, இந்த தமிழ் மாதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே சில புண்ணிய காலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதிலும் உத்தராயணம், தட்சிணாயனம்னு தெரிந்திருக்கும் இல்லையாங்க? ஆனால் அதையும் விட ரொம்பவும் சக்தி வாய்ந்த நம்மள பலருக்கும் தெரியாத ஒரு புனிதமான காலம் இருக்குங்க. அந்த காலம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ஏதோ ஒரு சாதாரண நாள் என்று நம்ம சொல்லிடவே முடியாதுங்க. இது இந்து சாஸ்திரங்கள்ல மறைந்திருக்கின்ற ஒரு பெரிய ஆன்மீகம் சார்ந்த ரகசியம் என்றே கூட நம்ம சொல்லலாம். அதனால அந்த புண்ணிய காலத்தில் அளவிட முடியாத சக்தி தான் என்ன என்பதையும், அது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை கொண்டு வரும் என்பதையும் பற்றியும் கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம். இதுல கொஞ்சம் பேருக்கு மனசுல கேள்வி எழலாம். அது எப்படி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஏகாதசி விரதத்தை விட, இது எப்படி சக்தி வாய்ந்த காலமா இருக்க முடியும்? அப்படின்னு தோணலாம். இல்லையாங்க? ஆனா, சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, கண்டிப்பா அதில் ஏதோ சக்தி இருக்கின்றது என்று தான் சொல்லுவாங்க. அதுவும் ஒரே ஒரு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு நம்ம வருஷம் முழுக்க இருக்கின்ற பல ஏகாதசி விரதங்களோட மொத்த பலன்களையும் ஒரே நாள்ல கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதா கூட நம்ம சொல்லலாம். இது எப்படி சாத்தியம் என்றும் சிலர் கேட்கலாம். பின்பு இதற்கு பிறகு என்னமான புராணம் இருக்கு என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன? ஏன் அப்படி சொல்றாங்க? அதற்கு ஏன் அவ்வளவு ஒரு விசேஷம் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு அதற்கு காரணமான லக்ஷ்மி நரசிம்மரோட மெய் சிலிர்க்க வைக்கும் புராண கதைகளில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக அந்த விசேஷமான நாள் எப்ப எந்த மாதத்துல எல்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி நாம் செய்யும் வழிபாட்டால் நம்முடைய வாழ்க்கையில என்ன எல்லாம் நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப விஷ்ணுபதி அப்படின்னு என்றாலே அந்த பெயரிலேயே எல்லா விளக்கமும் இருக்குங்க. விஷ்ணுனா நம்ம பெருமாள், பதினா அதிபதி. அதாவது இந்த நாளில் உலகத்தையே காக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனோட சக்தி ரொம்பவும் உச்சத்தில் இருக்கும். விஷ்ணு அப்படிங்கிறவங்க தன்னோட அருள பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு சிறந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம். இத நம்ம வெறும் ஒரு நாள் என்று யாருமே பார்க்காதீங்க. அதாவது வைகுண்டத்திற்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தடுப்பு சுவர் விலகி பகவானோட அருள் நேரடியாக நம்மள சேருகின்ற ஒரு பொன்னான நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது. அதாவது எளிதாக சொல்லலாம். இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு பூஜையும், ஒவ்வொரு வேண்டுதல்களும் மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை நேரடியாக நம்முடைய வீட்டுக்கும் மனசுக்கும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு சாவி மாதிரி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பாருங்க, மற்ற நாட்களில் நாம் கடவுளை தேடி போறோம். ஆனால் இந்த நாள்ல கடவுளோட அருள் மிகுந்த சக்தியே நம்மள தேடி பூமிக்கு மிகவும் அருகில் வருகின்றது. உதாரணமாக இந்த கணக்கு இருக்குதுங்கல்ல, அத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏகாதசி அப்படிங்கிறது மாசத்திற்கு 2 முறை வரும். ஒரு இயல்பான நடைமுறை தானே. ஆனா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருஷத்துக்கு 4 தடவை மட்டும்தான் வருகின்ற ஒரு தீபாவளி அப்படின்னு தீபாவளி, பொங்கல், திருவிழா மாதிரி. அது ரொம்ப விசேஷமாக வர்றதுனாலேயே அதோட சக்தி நமக்கு பல மடங்கு அதிகமாக இருக்குமா. இது சாஸ்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டு இருக்குங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற வழிபாடானது வருஷம் முழுக்க பல ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த மொத்த பலன்களையும் ஒரே நாள்ல நமக்கு அள்ளித் தருவார். அதுவும் ஒவ்வொரு விசேஷ நாளுக்கும் பின்னாடி ஒரு தெய்வீகம் சார்ந்த ஏதாவது விஷயம் இருக்கும் இல்லையாங்க? அந்த மாதிரிதான் இந்த புண்ணிய காலத்திற்கு பின்னாடி இருக்கின்ற கதை ரொம்பவுமே மெய் சிலிர்க்க வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கதைதான். அதாவது பக்த பிரகலாதனை காப்பாத்துவதற்காக மகாவிஷ்ணு எடுத்த இந்த உக்கிரமான நரசிம்ம அவதாரத்தோட இது ரொம்பவும் நெருக்கமா சம்மந்தப்பட்டு இருக்குங்க. அதாவது அசுரன் இரணியை கசிப்புவை வதம் செய்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்ம பெருமான் அசுரனை கொன்ற பிறகும் அவருடைய கோபம் தீயா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அது சாதாரண கோபம் இல்லைங்க. அந்த தர்மத்தினுடைய கோபம்.
அந்த உக்கிரமான ரூபத்த பார்த்து தேவர்கள், முனிவர்கள்ன்னு 3 லோகமே பயத்துல வந்து ரொம்பவும் நடுங்கி போனாங்க. ஆனா, அந்த நரசிம்மரோட அந்த பயங்கரமான கோபத்த பார்த்த தேவர்களுக்கும், முனிவர்களுக்கும் என்ன பண்றதுன்னே வந்துட்டு தெரியாம, எப்படி வந்துட்டு அவரை சமாதானப்படுத்துவது? யார் வந்து அவர் முன்னாடி போக முடியும்? அப்படின்னு வந்து குழம்பி நின்றார்கள். கடைசியில ஒரு வழிதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுவும் கருணையோட வடிவமான பெருமாளோட இதயத்திலேயே இருக்கின்ற நம்ம தாயார் மகாலட்சுமியிடம் ஓடி போயிட்டு அவங்க கிட்ட இந்த உலகத்தை காப்பாத்துங்கன்னு முறையிட்டாங்க. அதனால தேவர்களோட வேண்டுகோள ஏத்துக்கிட்ட மகாலட்சுமி தாயார் கொஞ்சம் கூட பயப்படாமல் ரொம்பவும் பக்தியோட தன் கணவன் பக்கத்துல போனாங்களாம். அப்போது அங்க ஒரு அற்புதம் நடந்தது. அங்கு கொழுந்துவிட்டு எரியிற நெருப்பு மேல குளிர்ந்த தண்ணி பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாயாரோட நிழல் பட்ட உடனேயே பெருமாளோட உக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா தணிய ஆரம்பிச்சது. அதனால கோபம் இருந்த இடத்துல சாந்தம் வந்து வந்துருச்சு. நம்ம தாயார் மகாலட்சுமியோட கருணை நிறைஞ்ச பார்வைக்காக அந்த உக்கிர நரசிம்ம பக்தர்களுக்கு வந்துட்டு அருளை அள்ளி கொடுக்கின்ற கருணை வடிவமான லக்ஷ்மி நரசிம்மரா வந்துட்டு மாறிட்டாரு. தாயாரை அன்பாக தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சாந்தமா வந்து ஆசீர்வாதம் பண்ணும் தெய்வமா வந்து காட்சியளிக்கின்றார். அதாவது விஷ்ணு பகவான் அந்த கடுமையான உக்கிரத்திலிருந்து கருணைக்கு மாறின அந்த ஒரு அற்புதமான தருண நாள் தான் வந்து நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று வந்து அப்போதிலிருந்து போற்றப்பட்டு வருகின்றது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நாள்கள் ஒரு வருடத்துல எப்போதெல்லாம் வருகிறது என்று தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் அவசியம் தானே. வாங்க பார்த்திடலாம். ஏனென்றால் சரியான நேரத்துல செய்யற வழிபாடுதான் நமக்கு முழு பலனையும் வந்துட்டு அள்ளி கொடுக்கும். அதுவும் ஒரு வருஷத்துல 4 முறை மட்டும்தான் இந்த புண்ணிய காலம் ஆனது நமக்கு கிடைக்குது. அதாவது 4 வேதங்கள் மற்றும் 4 யுகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த 4 நாட்களும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும். அதனால நாம் இதை சரியாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த 4 விசேஷமான நாட்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வைகாசி மாதம், 2வது ஆவணி மாதம், 3வது கார்த்திகை மாதம், கடைசியா மாசி மாதம். அதுவும் பாத்தீங்கன்னா, இந்த 4 தமிழ் மாசத்தோட தமிழ் முதல் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது ரொம்பவும் அவசியம் என்றால் குறிச்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்து இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரப்போகின்றது. மாசி மாதம் முதல் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் வந்து 13ஆம் தேதி வருது. பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க. மேலும் இந்த நாளுக்கு இன்னொரு ஸ்பெஷலும் வந்துட்டு இருக்குங்க. அது என்னன்னா, அன்னைக்கு ஏகாதசி திதியும் வந்துட்டு சேர்ந்து வருகின்றது. அதனால பலன் வந்து இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால நீங்க எப்படி இந்த புனிதமான ஒரு நாள்ல நாம என்னெல்லாம் வந்துட்டு செய்யணும், எப்படி வந்து பிரார்த்தனை செய்தால் நமக்கு முழுமையான பலன் வந்துட்டு கிடைக்கும் என்பதை வந்து தெரிஞ்சுக்கலாம். மிகவும் ஒரு எளிமையான வழிபாடு தான். இதை யாரு வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டினை வந்துட்டு செய்யலாம். அதற்கு நாம அதிகாலையிலேயே எழுந்து நல்லா தலைக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சுத்தமான ஒரு மனநிலையோட நம்முடைய வெறும் வயித்துல வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு பெருமாள் கோவில் இருந்தா அங்க போயிட்டு நீங்க அங்க போகும்போதும் ஒரு வாசனை மிக்க பூக்களை வந்துட்டு எடுத்துச் செல்லுங்க. அதுவும் 27 பூக்கள் வந்துட்டு இருந்தா ரொம்பவும் நல்லது. அதாவது 27 நட்சத்திரங்களை வந்துட்டு குறிக்கின்ற மாதிரி அந்த 27 பூக்களை வந்துட்டு கொண்டு போங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் உள்ள கொடிமரம் தான் வந்துட்டு ரொம்பவும் வந்து சக்தி வாய்ந்தது. அது வந்து இங்க ரொம்பவும் வந்துட்டு முக்கியம். அதாவது நம்ம ஒவ்வொரு முறையும் வந்துட்டு கொடிமரத்த சுத்தி வரும்போது, நம்ம கையில இருக்கும் பூவ ஒவ்வொன்றா வந்து அந்த கொடிமரத்திற்கு வந்துட்டு நம்ம ரொம்பவும் பயபக்தியோட வந்துட்டு சமர்ப்பிச்சு மொத்தம் 27 முறை வந்து சுத்தி வரணும். இப்ப கோவிலில் சுத்தி வரும்போது நம்ம மனச அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு அலைப்பாயாம நம்ம வழிபாட்டோட சக்திய வந்துட்டு முழுசா உள்வாங்கிக்கிறது மாதிரி இந்த மந்திரத்த வந்து சொல்வது என்பது ரொம்பவும் முக்கியம். அது என்னன்னா, ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த 8 எழுத்து மந்திரம் ஆனது நமக்கும் நாராயணனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தெய்வீகமான ஒரு பாலம் மாதிரி என்று சொல்லலாம். அதனால இந்த மந்திரத்தை நீங்க சுற்றி வரும்போது குறைந்தபட்சம் ஒரு 108 முறையாவது சொல்வது என்பது ரொம்பவும் விசேஷம். அதுவும் நம்ம மனசுக்குள்ள பக்தியோட சொல்ற ஒவ்வொரு நாமமும் நம்முடைய பிரார்த்தனைய வந்து நேரடியாக பெருமாளோட திருவடியில வந்துட்டு கொண்டு போய் சேர்க்குமாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற பல பிரச்சனைகளும் இந்த புண்ணிய காலமானது வந்து ஒரு தீர்வா வந்துட்டு அமையுமாம். வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை வந்து கொண்டு வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட வறுமைய வந்துட்டு நீக்கி தரும். அதற்கு பிறகு வந்து ரொம்ப நாள் தீராமல் இருந்து வந்தா கடன் தொல்லையை வந்துட்டு குறைக்க செய்யும். நம்முடைய வீட்ல வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை பெருகச் செய்யும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல இருக்கின்ற சண்டை சச்சரவும், மனக்கசப்பு எல்லாம் வந்துட்டு தீர்ந்து நிம்மதி வந்துட்டு பிறக்கும். அடுத்து பொருளாதார நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதை விட மேலான
நம்மளோட கடைசி லட்சியமான ஒரு மோட்சத்துக்கான வழியையும் வந்துட்டு இது காட்டும்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்குங்க. அதனால நம்ம வந்து ஒரே ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல மட்டும் எப்படியாவது சிரமப்பட்டு விரதம் இருந்தா, பல ஏகாதசி வந்து நம்ம விரதம் இருந்தா கிடைக்கின்ற மொத்த புண்ணியத்தையும் வந்துட்டு பலனையும் ஒரே நேரத்துல அந்த ஒரு காலத்துல மட்டும் நம்ம வழிபட்டா நமக்கு அள்ளி வந்துட்டு கொடுப்பாரு விஷ்ணு. இது வந்து பெருமாள் நமக்கு குடுத்த ஒரு பெரிய வரம் என்று கூட வந்துட்டு சொல்லலாம். அதாவது மறந்து விடாதீங்க. வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் முதல் தேதி அன்று வந்து கண்டிப்பாக நம்ம அனைவரும் லட்சுமி நரசிம்மரை வந்து மனசார வழிபட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லா வளங்களையும் வந்துட்டு நலன்களையும் வந்து பெற்று சந்தோஷமாக வாழலாம். இப்படிப்பட்ட புண்ணிய காலம் வந்து நம்மள வந்து சில பேருக்கு எவ்வளவு நாளா தெரியாமலே வந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி பழமையான சாஸ்திரங்களையும், முன்னோர்களோட சம்பிரதாயங்களையும் நமக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கின்ற இன்னும் பல ஆன்மீக சார்ந்த தகவல்கள் வந்து எவ்வளவோ இருக்கும். அதனால இத பத்தி வந்துட்டு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நமது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.